இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நல்ல ஒரு ஹிட்டான ரெசிபி முட்டை மிட்டாய். வாயில் வச்சாலே கரையக்கூடிய இந்த முட்டை மிட்டாய் நட்ஸ் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் க்ளோரியின் வீடு. இப்போ இது செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு 6 முட்டை, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 200 கிராம் சீனி, ஒரு 50 கிராம் நெய், அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஸ்வீட்லெஸ் பால்கோவா தான் எடுத்திருக்கேன். அது ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் குங்குமப்பூவை நல்லா ஒரு சூடான பாலில் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையானது. இதுக்கு நம்ம பாதாம், முந்திரி பருப்பு எதுவுமே நம்ம இதுக்கு போட போகிறதில்ல. அதே மாதிரி எந்த எசன்ஸும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. இப்போ இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 200 கிராம் சீனி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 200 கிராம் இனிப்பில்லாத பால்கோவா எடுத்துக்கலாம். நீங்கள் இதை வந்து சேல் பண்ணுறதா இருந்தால் கையில் க்ளவுஸ் போட்டுட்டு பண்ணுங்கள். இந்த ரெசிப்பியை நீங்கள் பிஸ்னஸ் ஐடியாவுக்கு கூட விருப்பம் இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 6 முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு முட்டை எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்க்க வேண்டாம். ஏதாவது முட்டை கெட்டு போயிருந்ததுன்னா நமக்கு எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அதனால் ஒவ்வொரு முட்டையாக செக் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இது 3வது முட்டை. அதே மாதிரி நமக்கு வந்து ஏதாவது நட்ஸ் நீங்கள் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 25 கிராம் சேர்த்துக்கோங்க. நான் இதில் நட்ஸோ எசன்ஸோ எதுவுமே சேர்க்கல. நீங்கள் எசன்ஸ் ஊற்றுறதா இருந்தால் ரோஸ் எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அந்த முட்டை ஸ்மெல் வரும்னு நினச்சிங்கன்னா. ஆனால் நான் எதுவுமே சேர்க்காமல் வெறும் குங்குமப்பூக்கே எந்த ஒரு ஸ்மெல்லும் இதில் வரல. இப்போது 6 முட்டை சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து பாலில் ஊற வச்சா குங்குமப்பூவை சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சமாக எடுத்து ஒரு 6-7 இலை வர்ற மாதிரி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போது நெய் வந்து நம்ம 50 கிராம் எடுத்தோம் இல்லையா, அதில் பாதி சேர்த்தா போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கரையாது கண்டிப்பாக. ஏன்னா வந்து சீனி வந்து நமக்கு வந்து 200 கிராம் இருக்கிறதுனால டக்குன்னு கரையாது முட்டை கூட. நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணால் போதும். நல்லா கரையணும்னு அவசியம் இல்லை. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு சிலர் ஏலக்காய் பவுடர் கூட போடுவாங்க. ஆனால் அதுக்கு சூட் ஆகாது. உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் வேணும்னா போட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம பேக் பண்ண போகிற டின்னையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற டின் பார்த்திங்கன்னா 7 இன்ச் டின் எடுத்திருக்கேன். இது வந்து இந்த அளவுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். அந்த ஹைட்டு வந்து கரெக்டாக இருக்கும். நம்மளுடைய முட்டை மிட்டாயோட ஹைட்டு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து அதை க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை ரெடியாக எடுத்து வச்சுட்டோம்னா தான் நம்ம கிளறினோன்னே இதில் கொட்டி அப்படியே பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த மாதிரி தடவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கடவுளுக்கு நன்றி சொல்லி அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நான் ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் தான் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். அதுதான் நமக்கு வந்து ஈஸியாக அடி பிடிக்காமல் வரும். அப்படி இல்லைன்னா அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட சீனிலாம் பாருங்கள் அப்படியே இருக்குது. கோவாவும் கட்டி கட்டியாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஹீட் பண்ணி நல்லா கிளறும் போது எல்லாமே நல்லா வந்துடும். ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து மிக்ஸ் ஆயிரும். நல்லா கைவிடாமல் கிளறணும். அதே மாதிரி கிளறும் போது இந்த மாதிரி கட்டிகளை உடச்சி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஹீட் ஆகிற வரைக்கும் தான் லேட் ஆகும். ஹீட் ஆனோன்னே நமக்கு வேகமாக ரெடி ஆயிரும். நான் அதனால தான் எடிட் பண்ணாமல் அப்படியே நான் காமிச்சிருக்கேன். இதில் காமிச்சிருக்கிற டைம் தான் கரெக்டாக இருக்கும்.
இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கிளறி எடுத்துக்கலாம். நமக்கு நட்ஸ் வேணும்னா நீங்கள் ஊற வச்சு தோல் உரித்து, அதாவது பாதாமை வந்து தோல் உரிச்சிட்டு சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா தோல் வந்துடும் ஈஸியாக. அதை அப்படியே அரைச்சி சேர்த்துக்கலாம். பாதாம் பருப்பு பாதி, முந்திரி பருப்பு பாதி கூட சேர்த்துக்கலாம். இருபதுலேருந்து 25 கிராம் வரைக்கும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லாவும் இருக்கும். ஆனால் இதை வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போகணும், ரேட்டு கம்மியாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம நட்ஸ் போடாமல் கூட செய்யலாம். இப்போ பாருங்கள், கெட்டியாயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இந்த மாதிரி நமக்கு கெட்டியானோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும்போது நம்ம ட்ரேயில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கேசரி பக்குவத்துக்கு வரணும். இப்போ லெவல் பண்ணிவிட்டு நம்மளுடைய மிச்சம் எடுத்து வச்சுக்கிற நெய்யை மேலே ஊற்றிக்கலாம். அப்போ தான் மேலே வந்து ஷைனிங்காக நமக்கு கிடைக்கும். இது ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே நான் அவனை வந்து 180 டிகிரியில் ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்து ப்ரீ ஹீட் பண்ண அவனுக்குள்ளே வச்சிடலாம். இது வந்து ஒரு அரை மணி நேரம் பேக் ஆகட்டும். இப்போது ஒரு அரை மணி நேரம் ஆயிருச்சு. நம்மளுடைய சூப்பரான முட்டை மிட்டாய் ரெடி ஆயிருச்சு. எப்படி வெந்துருச்சுன்னு பார்த்தா இந்த மாதிரி குத்தி பார்த்தா ஒட்டாமல் வரணும். அப்போ நீங்கள் எடுத்துட்டால் போதும். அவனுக்கு அவன் வித்தியாசப்படும். அதே மாதிரி 2 ராடும் ஹீட் ஆகணும். இப்போ நமக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் விருப்பமான சைஸில் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆறி இருக்கணும், அப்போ தான் நல்லா ஈஸியாக வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. கலரை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. சூப்பரான நம்ம முட்டை மிட்டாய் ரெடி ஆயிருச்சு. ஒரு பீஸ் எடுத்துட்டாவே எல்லாம் நமக்கு ஈஸியாக எடுக்க வரும். இப்போ நம்ம சூப்பரான முட்டை மிட்டாய் ரெடி ஆயிருச்சு. இது வந்து வெயிட் பார்த்திங்கன்னா 650 கிராம் நமக்கு கிடச்சிருக்கு. உண்மையிலேங்க ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிஸ்னஸ்க்காகவும் யூஸ் பண்ணுறாருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. இங்கே பாருங்கள், எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பராக நல்லா வந்திருக்கு. ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. வேறு ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னாலும் கேளுங்க. அதே மாதிரி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.